Good evening all. Studies Academy சார்பாக இன்னும் ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் டிப்ளமா கோர்ஸ். ஸோ இதுக்குரிய நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் தான் இன்றைக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு ஓப்பன் கிளாஸுங்கிறதால இதில் பே பண்ணவங்களும் இருப்பீங்க, சம்டைம்ஸ் பே பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ இந்த கமெண்ட் கிளாஸ்ங்கிறதால இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் யூ ஆல். நிறைய பேருக்கு வந்து எங்களோட அகாடமி பற்றிய அறிமுகம் இருக்கும், சில பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வி சி ஹூ ஆர் ஜாயினிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். யார் எங்களோட சைடில் நடக்கிற ஃப்ரீ கிளாஸஸோ அல்லது ஃப்ரீ வெபினார்ஸுக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்றீங்க, யார் யார் அப்படின்னு சொல்றவங்க ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்டா அவங்களோட சைட்ல நடக்கிற ஃப்ரீ வெபினாருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Okay. Thank you all. Okay. So, first thing, where are we located? Okay. So, நாங்க எங்க located ஆகிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நாங்க எங்க லொக்கேட்டட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல, ஓகேவா, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இந்த ஊர்ல தான் நாங்க லொக்கேட்டட் ஆகி இருக்கோம். ஸோ நீங்க எங்களை நேர்ல வந்து பார்க்கின்றாலும் பிசிக்கலா எங்களை வந்து பார்த்து கொள்ள முடியும். ஓகே, பிகாஸ் எங்களோட சைட்ல வந்து பிசிக்கல் கிளாஸஸும் போகுது, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் போய்கொண்டு இருக்கு. ஸோ நீங்க அப்படி பிசிக்கலா எங்களை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு, கீழே இருக்கிற ஹாட்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களை மீட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், நாங்க வந்து எல்லா வகையான சோசியல் மீடியாஸ்லயும் இருப்போம். ஓகேவா? ஸோ எல்லா வகையான சோசியல் மீடியாலையும் நாங்க இருப்போம். ஸோ நீங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ நீங்க இதுல இருக்கும் பாருங்க, யூடியூப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கு, அதே போல இன்ஸ்டாகிராம். ஸோ ஓவராலா எல்லா வகையான சோசியல் மீடியாஸ்லையும் நாங்க அவைலபிளா இருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி கொள்வதால மேலதிகமா நாங்க எங்களோட சைட்ல நடக்கிற ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ வெபினார்ஸ் எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கொண்டு அதுகளையும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க எங்களோட ரெகக்னிஷன். ஸோ அவர் ரெகக்னிஷன், நாங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டான கம்பெனி. ஸோ இஆர்ஓசிஆல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் நாங்கள். அதே போல் எங்களோட சைடில் இருக்கிற லெக்சர் பெனல்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனலான லெக்சர் பெனல்ஸ். ஸோ நல்ல குவாலிட்டிஸில் கொண்ட, அதே மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் கொண்ட லெக்சர் பெனல் எங்களோட சைடில் இருக்கு. அண்ட் அதே போல் எங்களோட சைடில் காணப்படுற கோர்சஸ் அவுட்லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கோர்ஸ் அவுட்லைன்ஸ் அண்ட் ஹவர்ஸ் வந்து ரெக்கமெண்டட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் அவுட்லைன்ஸ் காணப்படுது. அண்ட் அதே போல எங்களோட சைட்ல எங்களோட கம்பெனி வந்து சிபிடி யூகேஆல ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கம்பெனி. அதே போல 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சைட்ல இருந்து பாஸ் அவுட் ஆகியிருக்காங்க. அண்ட் எங்களோட சைட்ல காணப்படுற கோர்சஸ் ஃபீஸஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு ரீசனபிளா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நாங்கள் ஆல்ரெடி சொன்னது போல எங்களோட சைட்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸும் போகுது. அண்ட் ஆன்லைன் அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து எங்களோட சைட்ல அவைலபிளா இருக்கு. அதே போல எங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க பார்க்க இயலுமா இருக்கும். மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ நீங்க அதிலையும் செக் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் மோர். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபராக நாங்கள் வந்து டிப்ளமா இன் ஐடி எசென்ஷியல் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண இருக்கோம். ஸோ ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டிப்ளமா இன் ஐடி எசென்ஷியல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா கிடைக்கும். Okay, as I mentioned you
ஆல். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க வந்து எங்களை எல்லா வகையான சோஷியல் மீடியாஸ்லயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலும்னு சொல்லி. ஈவன் எங்களோட சைட்ல வந்து வாட்ஸ்அப் சேனல்ஸும் இருக்கு. ஸோ அதன் மூலமாவும் நீங்க மேலதிகமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பெற்றுக்கொண்டு ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அட்வைசஸ் ஃபார் அ கிளவுட் மீட்டிங். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய மெயினான விஷயம். இப்ப நம்ம ஒரு கிளவுட் மீட்டிங் அல்லது ஒரு கிளவுட்ல வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேயா? இல்லாட்டி ஒரு மீட்டிங் ஒன்றை அட்டெண்ட் பண்றோம். அல்லது ஒரு வெபினார் அட்டெண்ட் பண்றோம். ஈவன் நம்ம கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றோம் ஆன்லைன்ல. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சில விஷயங்கள கவனிப்பா கவனமா செய்யணும். அதாவது ஒன்று தான் வந்து மஸ்ட் யூஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீய யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதாவது இப்ப நம்ம ஒரு கிளவுட் மீட்டிங்கோ அல்லது கிளவுட்ல கிளாஸ்ல ஆன்லைன்ல நம்ம நடக்கிற டைம்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நான் சொன்ன மாரி ஹேண்ட்ஸ் ஃப்ரீய யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்படி நீங்க யூஸ் பண்றதால நம்ம அந்த கிளாஸ வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ வேற எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, வெளியில கதைக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு விளங்காம, நம்ம கிளாஸ மட்டும் 100% கன்சன்ட்ரேட் பண்ணி, அதுல படிப்பிக்கிற விஷயங்கள கவனிச்சு, நம்ம அதுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கு. ஸோ அதால வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீய கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த செஷன்ல ஓகே இந்த செஷன்ல வந்து நான் பேசுற விஷயங்கள்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்னு சொன்னா, அந்த விஷயத்த நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது சின்னதா ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நோட் எடுத்துட்டு ஃபைனலா உங்களுக்கு டிஸ்கஷன் டைம்ன்னு ஒண்ணு தருவேன். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, Zoomல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு, ஓகே. Zoomல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு, நான் உங்கள ஒன் பை ஒன்னா நேம சொல்லி மியூட் பண்ண சொல்லுவேன். சாரி அன்மியூட் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அன்மியூட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேவா? சோ இந்த செஷன்ல வர டவுட்ட இந்த செஷன்லயே நீங்க கேட்டு தெளிவா முடிச்சிட்டு போங்க. ஓகே. சோ இது வந்து இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோட சைட்ல காணப்படுற மேலதிகமான அதர் கோர்சஸ் ரிலேட்டடான விஷயங்களும், அதே போல இந்த கோர்சஸ்ல யார் யார் படிப்பிக்காங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாரி யாருங்கிற டீட்டெயில்ஸும் தான் இதுல போடப்பட்டிருக்கு. சோ நீங்க இதெல்லாம் பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும் ஐ கெஸ். ஓகே. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து மேலதிகமா இருக்கிற இன்னும் சில கோர்சஸும் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே. பிஃபோர் மூவிங் டு த கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே. கோர்ஸ பத்தி நான் கதைக்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் கேமராஸ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஓவராலா எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். கேமரா வந்து ஃபோக்கஸ் மூட்ல தான் இருக்கும். ஓகே. ஃபோக்கஸ் மூட்ல தான் இருக்கும். உங்கள வேற யாருமே பார்க்க முடியாது. ஓகே. ஸோ நான் மட்டும் தான் பார்ப்பேன். ஹோஸ்ட் அண்ட் கோ-ஹோஸ்ட் ஒன்லி கேன் சீ. ஸோ ஹோஸ்டும் கோ-ஹோஸ்டும் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஃபீல் ஃப்ரீ. எந்தவித நர்வஸும் வர தேவையில்ல. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. கேமராஸ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இருக்கிற வேற யாருமே உங்கள பார்க்க மாட்டாங்க. அதுக்கு 100% நாங்க கேரண்டி. ஓகே. ஸோ ஃபீல் ஃப்ரீ. ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் யர் கேமராஸ். ஸோ கேமராஸ் எதுக்காக ஆன் பண்ண சொல்லுவேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் தெரிஞ்சிருக்கும். பட் என்னன்னு சொன்னா மெயினா நம்ம கதைக்கிற விஷயம், நான் கதைக்கிற விஷயம் உங்களுக்கு விளங்குதாங்கிறதையும் பார்க்கறதுக்கு உங்களோட கண்ணை பார்த்து தான் எனக்கு விளங்கும். ரைட்? ஸோ நீங்க வந்து கேமராஸை ஆன் பண்ணி கொள்ளணும். அப்பதான் எனக்கு நீங்க உங்களுக்கு எல்லாமே கன்சென்ட்ரேட்டா விளங்குதா இல்லையாங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண இயலுமா இருக்கும். ஓகே. ஸோ ஃபீல் ஃப்ரீ. ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் யர் கேமராஸ். வெபினார்னு யோசிக்காதீங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கோம். ஓகே. அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுட்டு ஜஸ்ட் கேமராஸ் ஆன் பண்ணுங்க. No need to get any nervous. Just switch on your cameras. ஓகே. ஸோ ஓவராலா நான்
Okay, I think few people switch on the cameras, but others not. கேமராஸ் ஆன் பண்ற சொல்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான், கன்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் வந்து கன்சென்ட்ரேட்டா போகணுங்கிறதுக்காகத்தான் மெயினா சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே பாருங்க, அபவுட் த கோர்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்திருக்கிற கோர்ஸ்ட மெயினான ஐடியாஸ் சொல்றேன்னு கேளுங்க. ஸோ கோர்ஸ்ட நேம் வந்து உங்களுக்கு இது வந்து 2 டைப்ஸா போகுது. ஓகேவா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியா தான் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பேசிக் டு அட்வான்ஸ். ஸோ கோர்ஸ் நேம் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது வந்து 2 டைப்ஸா டிசைன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் 4 மந்த் வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரை சொல்லி தரப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 4 மந்த் வந்து பேசிக் டு அட்வான்ஸ். தென் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் வர 5 மந்த் வந்து உங்களை ப்ரொஃபஷனல் டிப்ளோமாக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் வைஸா நீங்க இங்கிலீஷ்ல எப்படி பேசணும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸுக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா அங்க ப்ரொஃபஷனலா இருக்கணும், ரைட்? ஸோ அதுக்கு எப்படி நீங்க ரெடி ஆகணும், ஸோ அதுக்கு எல்லாமே ஓவராலா பேசிக்ல இருந்து ப்ரொஃபஷனல் வரையும் தெளிவா கொண்டு வர மாதிரி தான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 9 மந்த். ஓகே, 9 மந்த்ஸ். கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு வந்து 2 டைப்ஸான சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, 2 kinds of certificates will be provided. ஒன்று வந்து பேசிக் டு அட்வான்ஸ் டிப்ளோமா சர்டிஃபிகேட். ஸோ நீங்க பேசிக்கும் படிப்பீங்க தானே, ஸோ அதனால பேசிக் டு அட்வான்ஸ் டிப்ளோமா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளோமா சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ப்ரொஃபஷனல் டிப்ளோமா லெவல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஆஃப்டர் தட் இந்த கோர்ஸ் வந்து மெயினா ஜூமோடாகத்தான் இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். ஓகே, இந்த கோர்ஸுக்குரிய கிளாஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜூமோடாகத்தான் நடக்கும். ஸோ நீங்க கோர்ஸ்டு ஓவர்வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணி 2 கேட்டகரியா டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுல ஒரு கேட்டகரி வந்து வெரி பிகினிங் லெவல்ல இருந்து, பேசிக் லெவல்ல இருந்து, ரொம்பவும் பேசிக்கான லெவல்ல இருந்து ஒரு பார்ட் கொண்டு வருவோம். செகண்ட் பார்ட் வந்து எவரேஜ் லெவல்ல, நார்மலா எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் விஷயம் தெரியும் பட் சில விஷயம் தெரியா அப்படின்னு வர மாதிரி. ஸோ 2 கேட்டகரி டைப்பா தான் இந்த கோர்சஸ் வந்து நான் கொண்டு போறதுக்கு இருக்கேன். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த கிளாஸஸ் வந்து தனித்தனியா செப்பரேட்டடா நடக்கும். ஒன்று வந்து வெரி பிகினர் லெவல், ஸோ ரொம்பவும் அடிப்படையிலிருந்து தேவையானவங்களுக்கு வெரி பிகினர் லெவல்ல இருந்து நடக்கும். அண்ட் அதே போல இன்னும் ஒரு டைப் வந்து அவரேஜ் லெவல்ல இருந்து நடக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா ஓகே இந்த 9 மந்த்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்க போற சர்டிபிகேட்ஸ் வந்து அந்த நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து பேசிக் டு அட்வான்ஸ் டிப்ளோமா சர்டிஃபிகேட், அதே போல ப்ரொஃபஷனல் டிப்ளோமா சர்டிஃபிகேட். ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுல வந்து ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா 2 லெக்சரர்ஸ் படிப்பிப்பாங்க. ஸோ அதுல ஒன்று வந்து அஃப்ரெட் சார் அண்ட் அடுத்தது வந்து நான். ஓகே, எம்எஃப் ரீமா. ஓகேவா? So now we'll move for the session. Okay, session start ஆக போகுது. So just a second, I'll stop here and I'll share another screen. ஓகே, ஐ கெஸ் எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெளிவா விளங்குது தானே? எஸ்ன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் ஒரு சம்திங் ஹேண்ட் ரைஸ் ஏதாச்சும் மட்டும் செய்யுங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெளிவா விளங்குதுன்னு சொன்னா. ஓகே, okay, thank you all. So hi everyone, once again I warmly welcome you on behalf of Studies Academy. Okay, so I'm
Reema. Okay, so I'm BA reading. So other than that, I have 7 years of experience. So you can எல்லாமே நீங்க ஸ்லைட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் இங்கிலீஷ்? ஸோ இங்கிலீஷ்னு சொன்னா என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? ஸோ உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் உங்கள்ட்ட ஒரு டைம் தருவேன். ஸோ அந்த டைம் நான் உங்கள்ட்ட ஷுவரா கேட்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, வாட் இஸ் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் என்றால் என்ன? ஸோ இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் வந்து அவ்வளோ டஃப்பான லாங்குவேஜ் இல்லை. உண்மைக்கும் இருக்கிற எல்லா லாங்குவேஜை விடவும் ஈஸியான லாங்குவேஜ் தான் என்ன? இந்த இங்கிலீஷ். இட்ஸ் ரியலி ஈஸி அதர் தென் அதர் லாங்குவேஜ். உண்மையை சொல்ல போனா எல்லா லாங்குவேஜை விடவும் இங்கிலீஷ் வந்து ரொம்பவும் ஈஸியான லாங்குவேஜ். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்ல போனா நம்மளோட மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்த பயன்படுத்துற ஊடகம் தான் என்ன? இந்த இங்கிலீஷ். ஓகே, ஸோ இன் மை ஒப்பீனியன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கிற எல்லா லாங்குவேஜை விடவும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ். ஓகே, ஸோ நம்ம இங்கிலீஷால பேசுற டைம் சரி, இல்ல இன்னொருத்தங்க நம்ம கூட இங்கிலீஷால பேசுற டைம் சரி, ஒரு யூனிக்கான ஸ்டைல் உண்டும், அதே போல ஒரு வகையான கான்ஃபிடென்ட் ஒன்றும் வரும் நமக்கு, ரைட்? ஸோ இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பட் உண்மைக்குமே இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட இங்கிலீஷால பேசுற டைமும் அல்லது அவங்கள்ட்ட வந்து யாராச்சும் இங்கிலீஷால பேசுற டைமும் நீங்க ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி எதுவும் நடந்துச்சா? ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போறீங்க, நல்லா டூரிஸ்ட் எல்லாம் போற இடத்துக்கு போறீங்க. ஸோ அங்க ஒரு ஃபாரினரை பார்த்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவரோட போய் பேசணும், அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் தானே? ஸோ நம்ம ஒருத்தரம் போய் பேசி பார்ப்போமா, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு நம்ம பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற, அவங்ககிட்ட போய் பேசுவீங்க, ரைட்? ஸோ அவங்ககிட்ட போய் பேசுற டைம்ல வந்து ஒருவேளை அவங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அவங்களுக்கு விளங்கி அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்னால இங்கிலீஷ் பேச இயலும், நான் பேசிட்டேன், ஸோ அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் தானே? ஸோ தட் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஓகே, உண்மைக்குமே அதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அது பேசுற டைமா இருக்கட்டும், நம்ம ஒருத்தவங்களோட பேசுறதா இருக்கட்டும், ஈவன் நம்ம கூட இன்னொருத்தவங்க பேசுறதா இருக்கட்டும், ஸோ அந்த டைம்ல ஒரு வகையான ஃபீலிங் கொண்டு வரும். அதை நீங்க ஜஸ்ட் அதை உணர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சம்டைம்ஸ் உணர்ந்து பார்த்துருப்பீங்க, ரைட்? am I right? கரெக்ட் தானே? ஓகே, பட் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னே காலத்துல, அதாவது ஆன்ஷியன்ட் டைம்ல இங்கிலீஷ்ல தேவைப்பாடு வந்து ரொம்பவும் குறைவா இருந்துச்சு, ரைட்? அது அந்த அளவுக்கு முக்கியமா தேவைப்படல. அதே போல இங்கிலீஷ்ல பேசுறவங்களும் சரி, அதை படிச்சு தெளிவா சொல்லி தாரத்துக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாருமே இல்லை ஆன்ஷியன்ட் டைம்ல. ஓகேவா? இருந்திருக்க மாட்டாங்க. அதே போல இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை நம்ம தேடி படிக்கிறேன், ஓகே, கூகுள்ல போய் ஏதாச்சும் ஒன்று தேடி படிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு ஐடி நாலேஜ் இருந்திருக்குமான்னு சொல்லி கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். அதோட நெட்வொர்க், இன்டர்நெட்னா என்னண்டே அதுக்குரிய அந்த ஐடியாஸ் கூட இருந்திருக்காது. நெட்வொர்க் கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காரு, ரைட்? அண்ணன் என்ன 2G 3G அப்படி இருந்திருக்கும். இப்பதானே 4G 5G 6G இப்படி எல்லாம் வருது தானே? ஸோ இது டெவலப் ஆகிக்கொண்டே வருது. ஸோ அந்த டைம்ல வந்து இன்டர்நெட்னாலே என்னண்டே தெரியாம இருக்கலாம். பட் மோஸ்டா வந்து என்ன ஷாப்ஸ்ல போயிட்டு மணி கொடுத்துட்டு கேம்ஸ் விளையாடுறதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த சர்ச் பண்றதுக்கெல்லாம் மோஸ்டா இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இப்ப யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல தேவைப்பாடு ரொம்ப அதிகமாக காணப்படுது, ரைட்? அதால இங்கிலீஷ் மீதான பற்றும் வந்து என்ன செய்யுது? அதிகரிக்குது. இப்ப இன்டர்நெட் சரி, சோசியல் மீடியா சரி, எதுவா இருந்தாலும் நார்மலா போனை கூட எக்ஸஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன இங்கிலீஷ்ல நாலேஜ் வந்து பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹெல்ப் பண்ற அளவுக்கு யாரும் சரி இருந்தாலும்
இப்ப இருக்கிற பிஸியான ஒர்க் டைம்ல நமக்குன்னு டைம் ஒதுக்கி ஹெல்ப் பண்ணணும்னு யாருமே இல்லை, ரைட்? ஸோ அவங்களுக்கும் எவ்வளோ வேலைப்பாடு இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒன்றை ஒதுக்கி அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரதுக்கு அவங்க இருப்பாங்கல்ல? நோ, ரைட்? ஸோ தே வாண்ட், யாருமே இல்லை. ஸோ இதால நம்ம இங்கிலீஷுக்கு காட்டுற ஆர்வம் குறையலாம், ஜஸ்ட் கொஞ்சம் குறையலாம். பட் இங்கிலீஷ் மீதான ஒரு ஆசை வந்து குறையுமா? நான் இங்கிலீஷால பேசணும், நான் இங்கிலீஷால எழுதணும் அப்படின்னு சொல்லி வர ஆசை வந்து குறையுமா? இல்ல தானே, ரைட்? சம்டைம்ஸ் ஸ்கூல் டைம்ல வந்து அல்லது எனதர் கிளாஸஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ரைட்? ஸ்கூல் டைம்ல இருக்கிற டீச்சர்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் டீச்சர்ஸா இருக்கட்டும், அல்லது எனி அதர் கிளாஸஸ்ல இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்களோட நடந்து கொண்ட விதம், அதே போல அவங்க படிப்பிச்ச மெத்தட் வந்து தெளிவில்லாம, அல்லது அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இல்லாம, அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகாம இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களோட பேசாம அல்லது கடுகடுன கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்கடா, அவங்களுக்கு அவட இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஐடியா வருமா? இல்ல தானே? சோ அதால டீச்சரை பிடிக்காதால என்ன செஞ்சிருக்கலாம், இங்கிலீஷ் பிடிக்காம போயிருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் ஸ்கூல்ல படிச்சு தந்த டீச்சர்ஸ் யாரோ ஒரு ஆள் மேபி அவங்கள பிடிக்காம உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்காமலே இங்கிலீஷை வெறுத்தே இருக்கலாம். ஓகே, பட் டோன்ட் வரி. ஸோ டோன்ட் வரி, நம்ம கிளாஸ் வந்து 100% எந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபார்மேட்ல தான் நான் மூவ் ஆகுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னு சொன்னாலும் நீங்க என்கிட்ட கேட்டு தெளிவாயிட்டு போகலாம். ஸோ அதுல எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. அண்ட் நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அதே மாதிரி. ஓகே, ஸோ உங்களோட இஷ்யூஸ் என்ன மாதிரி, உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மெத்தட்ல தான் எந்த டீச்சிங் இருக்கு. சரியா? ஓகே, கிளியர்? இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் கிளியர்னு சொன்னா, கிளாஸ்ல கன்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஓகே, இப்ப நம்ம ஓகே இப்ப நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷை நம்ம லேர்ன் பண்றதால நமக்கு கிடைக்க போற பயன்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சோ முதல் பயன்களை பார்ப்போமா, இல்ல அதால இருக்கிற நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை பார்ப்போமா? சரி, ஓகே, பயன்களையே பார்ப்போம். ஓகே, ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னா மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு திறன். ஓகே, சோ லாங்குவேஜ், ரைட்? இது வந்து ஒரு குளோபலான லாங்குவேஜ். ஸோ அரவுண்ட் த வேர்ல்ட்ல பல மில்லியன் கணக்கான மக்களால பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் என்ன, இந்த இங்கிலீஷ். ஸோ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறத போல பல படிக்கிறதால பல வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு தருது. அதாவது பல மக்களோட ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்த, ரைட்? ஒரு கம்யூனிகேஷனை நம்ம மேக் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி அதை நம்ம என்ன செய்யலாம், பேணிக் கொள்றதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி பல மக்களோட தகவல்களை பேணி பரிமாற ஒரு ஊடகமாகத்தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தொழிற்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு அல்லது ஒரு ஒர்க்குக்கு போறோம், சரியா? அங்க போனா பல வகையான லாங்குவேஜ் பேசுறவங்க இருப்பாங்க. சோ அங்க அந்த சந்தர்ப்பத்துல நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? எடுத்த உடனே நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கு போனா அவங்களோட அங்க பேசுற லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியுமா? இல்ல, ரைட்? We don't have, we don't need, sorry, we don't know, actually we don't know.
சோ நமக்கு தெரியாங்கிறதால அங்க வந்து நம்ம எல்லாரோடையும் பேசணும்னு சொன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன, இந்த இங்கிலீஷ், ரைட்? தென் செகண்ட் ஒன் பாருங்க, ஹெல்ப்ஸ் டு பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சோ தன்னம்பிக்கையை வளர்க்க உதவுது. நம்முடைய நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது நம்முடைய சொந்த நேட்டிவான லாங்குவேஜ யோசிச்சு பாருங்க. நம்முடைய சொந்த தாய்மொழிய யோசிச்சு பாருங்க. என்னது? தமிழ், ரைட்? சோ நம்முடைய நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தமிழ். இப்ப நம்முடைய கண்ட்ரியை எடுத்துக்கொண்டா we have 3 language, right? சோ நம்முடைய சைட்ல வந்து 3 லாங்குவேஜ் இருக்கு. சோ சிங்கள, தென் அதே மாதிரி இங்கிலீஷ், தென் ஆஃப்டர் தட் தமிழ். இப்படி 3 லாங்குவேஜ் இருக்கு. ஸ்ரீலங்காவில் கம்யூனிகேஷன் பேசவும் அதே போல சிங்கள லாங்குவேஜ் பேசவும் மக்கள் இருக்காங்க. பட் இங்க 3 லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம மேபி நம்ம ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூவண்டா இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல உணர்வோம். இப்ப எனக்கு வந்து நல்லா தமிழ் தெரியும். சோ நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா ஒரு ஐ கெஸ் ஒரு 30% நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். 30% நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். எஸ், என்னால பேச இயலும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு. ஓகேவா? இதே நம்ம வந்து 2 லாங்குவேஜ் தெரியும்னு வைப்போம். எனக்கு தமிழ் நல்லா தெரியும், அதே போல சிங்களமும் நல்ல ஃப்ளூவண்டா தெரியும். அப்ப நம்ம என்ன யோசிப்போம், ஓகே, எனக்கு ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா 100%ல எனக்கு வந்து ஓவராலா ஒரு 70% கிளியர். பிகாஸ் எனக்கு சிங்களமும் தெரியும், தமிழும் தெரியும். பிகாஸ் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன். ஸோ எனக்கு மெயினா தேவையான லாங்குவேஜ் சிங்கள, அது எனக்கு தெரியும். அண்ட் அதே போல ஓவரால் எனக்கு தமிழும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். பட் இதே நமக்கு 3 லாங்குவேஜும் தெரியும், மெயினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஸோ ஸ்ரீலங்காவில் நமக்கு 3 லாங்குவேஜுமே நல்லா ஃப்ளூவண்டா தெரியும், அதுலயும் இங்கிலீஷ் நல்லா தெரியும். அது யூனிவர்சல் குளோபலான லாங்குவேஜ். அப்போ 100% நமக்கு ஃபுல்லா தரவாயிரும். அதுக்காக தான் சொல்றேன், நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னா நமக்கு ஒரு வகையான கான்ஃபிடென்ட் உண்டு, நமக்கு மேலதிகமா வரும், நம்மளை நினைக்காம தானா வரும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது அதிகரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு குளோபல் லாங்குவேஜ், ரைட்? வேர்ல்ட் வைடா எல்லா பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் இந்த இங்கிலீஷ். ஸோ வேர்ல்ட் வைடா அதிகமானவங்க பேசப்படுற லாங்குவேஜ்ங்கிறதால நமக்கு எல்லா வகையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ மோஸ்டா எல்லாரும் ஃபாரினுக்கு ஒர்க்குக்கு போறாங்க அதிகமா. ஓகே, ஸோ ஒருத்தங்க ஃபாரினுக்கு லேபர் ஒர்க்குக்கு போறாங்கன்னு எடுப்போம். ஓகே, உடனே அங்க எல்லாம் பேசுற அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூகே கண்ட்ரீஸுக்கு ஒரு ஜெர்மனுக்கு போறாங்கன்னு வைப்போம். ஸோ ஜெர்மன்ல வந்து மோஸ்டா பேசுற லாங்குவேஜ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்குமா? இல்ல. ஸோ அங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? குளோபலா இருக்கிற இங்கிலீஷ் தான். ஓகேவா? அதே போல இப்போ ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வருது, ரைட்? ஸோ பார்ட் டைமா ஏர்ன் பண்ணலாம், ஃபுல் டைமா ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்கா ஏர்ன் பண்ணலாம். இப்படியெல்லாம் வர சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு கிளையண்டோட பேசணும்னு சொன்னா, இப்போ ஃபாரின் கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் தராங்கன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து நீங்க அவரோட ஃபாரின் லாங்குவேஜ்லாம் பேசணும். ஸோ இங்கிலீஷ்லாம் பேசணும். ஸோ அது 2 பேருக்குமே தெரிஞ்ச லாங்குவேஜா இருக்கும். அப்படி பேசுற சந்தர்ப்பத்துக்கு நமக்கு கை கூட போற ஒரு லாங்குவேஜ் தானே என்ன? இந்த இங்கிலீஷ். இதே போல நம்ம ஸ்ரீலங்காவில் யோசிச்சு பாருங்க, கொலம்புல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துருக்கு, இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு போறீங்க. அங்க மோஸ்டா பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு சிங்கள நாலேஜ் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா சிங்களம் உங்களால ஏழுமாங்கிறதுக்காக ஒரு சின்ன 1-2 கொஸ்டின்ஸ் வந்து சிங்களத்தால கேட்டு பார்ப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்க போறது வந்து
இங்கிலீஷால தான். ஓகே, இதே போல பாருங்க, அகாடமிக் பர்பசஸ், ரைட், கல்வி நோக்கங்கள். இப்ப இது வந்து ஒரு பேசிக்ல இருந்து வரத்தால உங்களுக்கு, நீங்க இப்ப பேசிக்ல இருந்து வாரீங்கன்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப ஓ லெவல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும். ஸோ ஓ லெவல்ல நீங்க இங்கிலீஷ் பாஸ் ஆகி இருந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு ஏ லெவல் படிக்க இயலும். அப்படி இல்லையா நீங்க திரும்ப ரிப்பீட் எழுதி கொடுக்கணும், ரைட்? மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாம் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க ஃபெயில் எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ லெவல் படிக்கிறதுக்கு நீங்க தகுதி இல்லை. ஸோ திரும்ப நீங்க என்ன செய்யணும், ஓ லெவல்ல இங்கிலீஷ் போட்டு எழுதி கொடுத்துட்டு தான் நீங்க ஏ லெவல் படிக்கணும். அதே போல ஏ லெவல்ல வந்து நீங்க 3 பாசஸ் எடுக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஏ லெவல்ல 3 பாசஸ், 3 பாடமும் பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே, ஜெனரல் இங்கிலீஷ்ல நீங்க பாஸ் ஆகலாட்டி உங்களால யூனிவர்சிட்டி என்டர் ஆக இயலுமா? யூ கான், ரைட்? யூ கான். ஸோ நீங்க அப்படியும் என்டர் ஆக இயலா. இதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி லைஃப் அல்லது காலேஜ் லைஃப் அல்லது ஹையர் ஸ்டடீஸ் லைஃப், அதை யோசிச்சு பாருங்க. அதுல வந்து என்ன நடக்கும்? உங்களுக்கு லெக்சர் பண்ற எல்லாமே இங்கிலீஷ், லெக்சரிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷ். அதே போல ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ரிஃபர் பண்ணணும்னு சொன்னா, லைப்ரரிக்கு போய் ஒரு புக் ஒன்று எடுத்து தேடி ஆன்சர் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா போய் தேடி பாருங்க, எல்லாம் தமிழ் மீடியா புக்ஸ் இருக்கும், ரைட்? லைப்ரரிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா எல்லா புக்ஸுமே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியத்துல இருக்கும், அப்படித்தானே? நெவர். நீங்க ரிஃபர் பண்ற எல்லா புக்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும். ஸோ லெக்சரிங் இங்கிலீஷ், ரிஃபர் பண்ண போற புக்ஸ் வந்து இங்கிலீஷ். ஓகே, ஸோ அகாடமிக் பர்பஸ் முடிச்சுட்டு திரும்ப ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு போவீங்க, ஒர்க்ஸுக்கு. ஸோ அங்கேயும் வந்து இங்கிலீஷ். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக்கா சைல்ட்ஹுட்ல இருந்து அவனோட லைஃப் டெத் ஆகும் வர, ரைட், மரணிக்கும் வர, இறக்கும் வர எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி ட்ராவலிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம கதைச்சோம். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவை யோசிச்சு பார்ப்போம். ஓகே, ஸ்ரீலங்காவில் வந்து நீங்க ஈஸ்டர்ன் சைட்ல இருந்தே போறோம்னு நினைச்சுக்கோம். ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து ஸ்டடீஸ் அகாடமிக்கு வந்துட்டு கலம்புக்கு போறீங்க, ஓகேவா? ஸோ கலம்புக்கு போற டைம்ல நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. பஸ்ல டிக்கெட் ஒன்றே எடுக்கணும். ஓகே, ஸோ டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னா கண்டக்டருக்கு வந்து சிங்களம் தான் ஏலும், அல்லது சிங்களம் ஏலும், இங்கிலீஷ் ஏலும், பட் தமிழ் தெரியா. அவங்களுக்கு சிங்களம் தெரியா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? தமிழால டிக்கெட் தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? நோ, ரைட்? ஸோ அதுக்கும் வந்து என்ன செய்வோம், நம்ம மோஸ்டா இங்கிலீஷால பேசி அவட தேடி நம்ம டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? இதே மாதிரி இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ரீலங்காக்கு அடிக்கடி விசிட் பண்றதால மோஸ்ட் ஆஃப் த கண்டக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் பேச இயலும், சிங்களத்தை விட. ஓகே, தமிழ் அல்லது சிங்கள லாங்குவேஜ் நமக்கு தெரியாங்கிற சந்தர்ப்பத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து இந்த இங்கிலீஷ் தான். ஓகே, வைல் வி ஆர் டிராவலிங் ஆல்சோ. அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் மீடியா. ஸோ இப்போ எல்லாருமே வந்து இன்டர்நெட்ல இருக்கா, ரைட்? எல்லாருமே சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் இருக்கா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட் எவர், ரைட்? இருக்கிற எல்லா இருக்கிற எல்லா சோசியல் மீடியாஸ்லையும் நம்ம அவைலபிளா இருப்போம். ஸோ அவைலபிளா இருக்கிற சந்தர்ப்பத்தில், ஓகேவா, ஸோ நம்ம ஒரு விஷயத்த சர்ச் பண்றதா இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே டெவலப் ஆகிட்டு வருது தானே. ஸோ இப்போ எல்லாரோட கையிலையும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. இப்போ கூட நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் தெம் ஜாயின்ட், ரைட்? ஸோ ஜூம் கிளாஸ் ஒன்று அட்டென்ட் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும். அதே போல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை யோசிச்சு பாருங்க, அதுவும் நல்லாவே இருக்கு. ஸோ மோஸ்டா எல்லாருமே சோசியல் மீடியாஸ்ல இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்றதா இருக்கட்டும், ஓகே, அல்லது போஸ்ட் பண்றதா இருக்கட்டும். அதே போல நம்ம ஒரு விஷயத்த நீங்க வந்து மோஸ்டா இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நீங்க தமிழால சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே விஷயத்த இங்கிலீஷால சர்ச் பண்ணி பாருங்க. எதுக்கு குயிக்கா உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நான் சொல்ற விஷயத்த ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க.
ஓகே. அதே மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, தமிழால போடுறீங்க, சரியா? அதே போஸ்ட இங்கிலீஷால போடுறீங்க. சோ இங்கிலீஷால போட்டத எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழால போட்ட போஸ்ட எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழால போட்டது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இங்கிலீஷால பார்த்தது கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர், எல்லாருமே இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? சோ இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் தெரிஞ்சிருந்தா அந்த இங்கிலீஷால இருக்கிற வேர்டை நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, தமிழால டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்திருப்பீங்க. நல்லா கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு வேர்டுக்கு நீங்க எக்ஸாக்டான மீனிங் ஒன்றை தேடி டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்திருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ், ஓகே, ஒரு சென்டென்ஸை கொடுக்கீங்க. சோ அந்த சென்டென்ஸுக்கு ஃபுல்லா வார மீனிங் தமிழால வாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யோசனை வரும், இதுக்கு இதுதான மீனிங் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பிகாஸ் டிரான்ஸ்லேஷன்ல சில விஷயம் பிழையாவே தரும், ரைட்? சர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு விளங்கும். அதே இதை நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான கரெக்டான மீனிங் தரக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு 6 பாயிண்ட்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை சொல்லியிருந்தேன். பட் மோர் தென் மெனி திங்ஸ் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே, ஸோ மெனி பெனிஃபிட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ கூடுதலான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் நார்மலா ஒரு 6 பாயிண்ட்ஸை இதுல போட்டு காட்டிருக்கேன். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மோர் டைம், ரைட்? ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ள பார்க்கணுங்கிறதால கொஞ்சமான விஷயங்கள் பார்த்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்ப்போம். பாருங்க, obstacles, yes, obstacles faced in learning English. அதாவது ஆங்கிலம் கற்பதால எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு இப்ப அடுத்ததா உங்களுக்கு டைம் தருவேன், உங்களோட பேச போறேன். ஸோ அந்த டைம்ல நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அந்நேரம் நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் இந்த 6 பாயிண்டையும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயத்த அழகா ஹெட்செட் போட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அழகா கேட்டு பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம இங்கிலீஷால பேசினா ஒருவேளை பிழையா பேசிடுவோமோ, அல்லது நம்ம எதுவும் மிஸ்டேக்ஸ் விட்டா மற்றவங்களை நம்மள பார்த்து சிரிச்சிடுவாங்களோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்திருக்கா? அதால நீங்க எல்லாரும் பேசாம விட்டுருக்கீங்களா? ஓகே, அதே போல யோசிப்பீங்க, நம்ம ஏதாச்சும் பிழையா பேசிட்டோம்னா இவங்க சிரிச்சிடுவாங்க, ரைட்? அப்படியெல்லாம் யோசிச்சுப்பீங்க. சோ இது என்ன? தவறுகள் பற்றிய பயம். ஒரு வேலை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னா அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யற, பேசாமலே இருந்துடுற. சோ இதால சிரிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஆக போகுதா? நோ, ஒண்ணும் ஆக போறது இல்ல, ரைட்? நமக்குத்தான் நம்மள பேச இயலாம போயிடும். சோ சிம்பிள் அட்வைஸ் டு யூ ஆல், ஃபர்ஸ்ட் நீங்க கில் இங்கிலீஷ், அதாவது முதல் இங்கிலீஷ கொல்லுங்க. முதல் ஸ்டெப்பா. பேசினா பிழையாத்தான் பேசுவோம், ஓகே? சோ பேசினா பிழையாத்தான் பேசுவோம் பயத்துல நீங்க என்ன செய்யற, பேச இருப்பீங்க. அந்த பயத்தை முதல் தூக்கி எறிங்க. தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சு முதல் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், ஓகே? வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அது சரியா இருந்தாலும் அல்லது பிழையா இருந்தாலும் நோ இஷ்யூ. முதல் ஸ்டெப்பா அவங்களோட பயத்தை தூக்கி எறிங்க. எரிஞ்சிட்டு பேச ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், ஷைனஸ் அண்ட் லெக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், கூச்சம் மற்றும் தன்னம்பிக்கையின்மை. அதாவது என்ன வரும்னு சொன்னா, இங்கிலீஷ் பேசுற ஆட்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒட்டோவா வரும், ரைட்? சோ நீங்க யோசிப்பீங்க, பிள்ளையா பேசிட்டோம்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போற, ரைட்? சில பேருக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும், சில பேருக்கு ஃப்ளூவண்டா இங்கிலீஷ் தெரியும், ஓகே? எழுத 100% ஏழும். பட் என்ன பயம்னு சொன்னா, பேச பயம். பேசினா பிழையா விட்டுருவோமோ, பிழை விட்டுருவோமோ,
அல்லது என்னால முடியா, நான் எங்க பேச போறேன், என்னால முடியா, எல்லாருமே என்ன பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்றாங்க, அப்ப நான் எங்க பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிற? உங்களுக்கு மேலே நீங்க நம்பிக்கை இல்லாம ஒரு பயத்தோட இருக்கிற, ஒரு கூச்சத்தோட இருக்கிற. அதே போல இப்ப அவங்கள ஒரு மீட்டிங் முன்னுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு மீட்டிங்ல முன்னுக்கு போய் பேசுங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற ஆக்களை பார்த்து பயம், ரைட்? அதுல இருக்கிற ஆக்களை பார்த்து பயம். இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு முன்னுக்கு நான் எப்படி போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சு, ஒரு பயம். சோ அதால நம்ம என்ன செய்யற? பேசாம மொத்தமா விடுற. முதல்ல ஒரு விஷயத்த தெரியணும், அதாவது இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஈவன் மீ, ஓகே, ஈவன் மீ, இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல, ரைட்? So we don't need to worry about it. First, build up your confidence that I can do it. உங்களால முடியும் என்று நீங்க உங்களை நம்புங்க, முதல் ஸ்டெப்பா. ஓகேவா? இதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மத்த எல்லார கதையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மள கொண்டு வர இயலும். அதே போல இதுக்குன்னு சொல்லி சில பிராக்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே கிளாஸ் வைசஸ்ல நாங்க தருவோம். ஸோ நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. நான் சொல்ற மாதிரி நீங்க பேசி படிச்சு நான் சொல்ற ஃபார்மேட்ல நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அவங்களால 100% சக்சஸ் ஆக இயலும். ஓகே ஓகே, ஃபார் 100% கைடன்ஸ் வந்து எந்த சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இதுல இருக்கிற ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாரத்துக்கு ரெடி ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், லெக் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது ஊக்கமின்மை. நம்மள யாரும் மோட்டிவேட் பண்ணி இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அதே மாதிரி நம்மள முதல்ல மோட்டிவேட் பண்ற இல்ல, நம்மள நம்புற இல்ல. ஆல்ரெடி சொன்னேன், நம்ம நம்புற இல்ல, நம்மள மோட்டிவேட் பண்ற இல்ல. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளே ஒரு மிஸ்டேக் விடுவோம் என்று ஓகே, இப்ப நம்ம சைட்ல சொசைட்டில இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க. எப்படா நம்ம ஒரு மிஸ்டேக் விடுவோம், அதை குத்தி காட்டுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட. ஓகேவா? நீங்க எல்லாத்துலயும் சக்சஸ் ஆக மாட்டாய்னு சொல்றவங்க மட்டும்தான் நம்ம சைட்ல கூடுதலா இருப்பாங்க. நம்மள யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, அது உண்மை. ஓகே, யாருமே நம்மள மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதே போலதான் நமக்கு இப்ப இங்கிலீஷ் அவ்வளவா இயலாம இருக்குன்னு சொன்னா அதை வச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் வராது, உங்களால இங்கிலீஷ் பேச முடியா, நீங்க பேசினாலே பிள்ளையாத்தான் பேசுவீங்க, ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் விடுவீங்க, உங்களுக்கு வரான்னு சொல்லி எல்லாருமே உங்களை டிமோட்டிவேட் பண்றாங்க. ஓகே, சோ மோட்டிவேட் பண்றவங்க தான் கூடிய பேர் இருக்காங்க. சோ சிம்பிளா சொல்ல போனா நம்ம இங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல கூட. சரியா? சோ அதுக்கு உங்களை டிமோட்டிவேட் பண்ணத்தான் வழி. பிகாஸ் அதை மட்டும் செய்தா தானே நீங்க சோர்வடைவீங்க, ரைட்? நீங்க உங்களோட மைண்ட் செட்டை நீங்க இழப்பீங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை நீங்க இழப்பீங்க. அதுக்காக அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன? டிமோட்டிவேட். ஓகே, உங்களோட ஊக்கத்தை இல்லாம ஆக்குறேன், ஊக்கமின்மைப்படுத்துறேன். ஓகே, சோ அதுக்கு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணத்தான் முடியுமா அவங்களால? சிம்பிள் அட்வைஸ் ஒன்றும், இங்க நம்ம யாரையும் நம்பி இல்லை, ரைட்? இங்க நம்ம யாரையும் நம்பி இல்லை. யூ ஆர் த மோட்டிவேட்டர் டு யுவர் செல்ஃப். ஸோ யூ ஆர் த மோட்டிவேட்டர் டு யுவர் செல்ஃப். அவங்கள ஊக்குவிக்க ஒரு கூட்டம் வரணும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள விட யாருமே அவ்வளவு அழகா அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியாது. சரியா? இங்க நம்ம தான் பெஸ்ட் என்று மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. என்னால முடியும், அதே போல உங்களாலையும் முடியும் என்று மைண்ட் செட்டை பிக்ஸ் பண்ணி 3வது ஆப்ஸ்டக்கிள்ல இப்பவே உடைச்சி தூக்கி போடுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ தேர்வுகளுக்கான முக்கியத்துவம். ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருந்து இப்ப வர நம்ம மெயினா எக்ஸாம்ஸை இம்பார்ட்டன்ஸா வச்சுதான் படிக்கிறோம். ஸோ இப்படி படிக்கும் போது ஆக்சுவலா
டெம்பரரியா தான் மைண்ட்ல சேவ் ஆகும். இதனால அது குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டுமே நம்மட மைண்ட்ல இருக்கும். அதாவது எக்ஸாம் முடியும் வரை என்று தெரியுமா? நீங்க தான் எக்ஸாம் பேஸ்டா பண்ணி மட்டும் படிச்சிருக்கீங்களே, எக்ஸாமுக்கு மட்டும் பாடமாக்கினாலே அதான் சிம்பிள். ஓகே, இப்ப நம்ம எப்படி செய்வோம், எக்ஸாமுக்கு மட்டும் பாடமாக்குவோம். சோ அது அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குமா? இல்ல, இருக்காது, மறந்துடும். ஓகே, அதே போல மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ், சயின்ஸ், இதுகளுக்கு நம்ம என்ன செய்யற, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற. இங்கிலீஷ் தானே என்றுட்டு ஜஸ்ட் லைக் தட் என்று விட்டுரு. இதாலையும் தான் இங்கிலீஷ கணக்கெடுக்க இல்லாம நம்ம அதை அப்படி விடுறதால தான் என்ன செய்யற, இங்கிலீஷ் நமக்கு அப்படியோ கஷ்டமாயி போயிடும். அல்லது ஒரு மைண்ட் செட்ல வரும், இங்கிலீஷ்னு சொன்னா கஷ்டம் அப்படின்னு நினைச்சா அது அப்படியோ கஷ்டமாவே போயிடும். சோ எப்பயும் தான் இங்கிலீஷ்னு இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் மெயினா ஷார்ட் டைம்ல மெமரியில சேவ் பண்ணாம கடைசி வர லைஃப்ல இருக்கணும் என்று படிச்சா அது பெர்மனண்டா ஸ்டோர் ஆகி இருக்கு. ஓகே, சோ எப்படி படிக்கணும், அதுக்குரிய டெக்னிக்ஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸ்ல நான் 1 by 1 சொல்லி தருவேன். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஏஜ், வயது. உண்மைக்கும் ஏஜ பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு ஆக்சுவலா ஜஸ்ட் அ நம்பர். நம்ம யோசிக்கிற எனக்கு 50+ ஆகிட்டே, அல்லது இப்பதான் எனக்கு 20, இப்பதான் எனக்கு 18, 17 அப்படின்னுட்டு. ஓகே, பட் எடுகேஷனை பொறுத்த வகையில, ஓகே, அதாவது கல்வியை பொறுத்த வகையில ஏஜ்ன்ற ஒரு லிமிட்டே இல்லை. நம்ம இவ்வளவுதான் லைஃப்ல, இவ்வளவுதான் ஏஜ் என்று நம்ம தான் நம்மளை லிமிட் பண்ணி கொள்ளணும். இவ்வளவுதான் நான் படிக்க போறேன், இவ்வளவுதான் என் ஏஜ், இவ்வளவுக்குள்ள நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நம்மள லிமிட் பண்ணணுமே தவிர அவங்களோட ஏஜை வச்சு அவங்கள யாருமே என்ன செய்யலாம், தடுக்கலாம். ஓகேவா? சோ சிம்பிளா ஏஜ்ன்னுட்டு நம்ம நாலேஜ லிமிட் கொடுக்காம இந்த ஆப்ஸ்டக்கிளையும் உடைச்சு மூவ் ஆன் ஆகி சக்சஸ் ஆகணும். அதான் உண்மையான ரியலான லைஃப். ஓகே, ஏஜ் எதுவாகவும் இருக்கலாம், படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம், அதுதான் கன்செப்ட். அதே மாதிரி லாங்குவேஜ், என்சைட்டி, மொழி பற்றிய கவலை. as already told, நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ங்கிறது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ரைட்? ஸோ அதை நினைச்சு பயம் இருக்கும், கவலை இருக்கும். பிகாஸ் கிராமர்ங்கிறாங்க, வொக்காபுலரிஸ்ன்னு சொல்றாங்க, ப்ரொனன்சியேஷன்ங்கிறாங்க, ஸ்கில்ஸ்ங்கிறாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், மெயினான வேர்ட் கிராமர், கிராமர், ரைட்? இந்த கிராமரை நினைச்சாலே எல்லாருக்கும் வாரது டென்சஸ். ஆனா உண்மைக்கும் டென்சஸ் மட்டும் கிராமர்ல இருக்காண்டா இல்ல. ஓகேவா? சோ இப்படி டேர்ம்ஸை பார்த்துட்டு கவலைப்படுற, என்னடா இது பெரிய பெரிய டேர்ம் எல்லாம் சொல்றாங்க, ப்ரொனன்சியேஷன் சொல்றாங்க, கிராமருங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்யற, நம்மள பயம் எடுக்கிற, ரைட்? அதை பத்தி ஒரு கவலை வார, ஐயோ என்னால முடியுமா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கவலை வார. பட் ஆக்சுவலி உண்மைக்கும் எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே இங்கிலீஷ், எல்லாமே இங்கிலீஷ். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். நீங்க அதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. அதை நம்ம படிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு, அது அவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும், தரவா ஃப்ளூவண்டா படிக்க இயலும். ஓகேவா? ஓகே, இங்கிலீஷ்ங்கிறத நான் மெயினா 2 கேட்டகரியா பிரிக்கேன். ஓகேவா? ஒன்று வந்து இன்புட் கேட்டகரி, அதே மாதிரி அவுட்புட் கேட்டகரி. இன்புட்ங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம, ஓகே, நம்ம ஒரு விஷயத்த உள்வாங்கி எடுக்க, நம்ம ஒரு விஷயத்த உள்வாங்கி எடுக்க, அதை சொல்லுவோம் என்னன்னு சொல்லி இன்புட். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த உள்வாங்கி எடுக்கும், அதை நம்ம சொல்லுவோம் இன்புட்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லிசன் பண்றோம் ஒரு ஆடியோவை அல்லது ஒரு வீடியோவை பார்த்து அதுல சொல்ற விஷயங்களை நம்ம காதால கேட்கும். அதே மாதிரி இப்ப நான் இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களோட கதைக்க, ஸோ நான் பேசுற விஷயத்த நீங்க காதால கேட்குங்க, லிசன் பண்றீங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு இன்புட், நீங்க கேட்டு எடுக்கீங்க, உள்ளுக்கு எடுக்கீங்க, உள்வாங்குறீங்க. அதே மாதிரி ரீடிங்,
ஒரு புத்தகத்தை நீங்க வாசிப்பீங்க, அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு நாவல். ஓகே, இப்படி ஏதாச்சும் ஒன்று நீங்க வாசிக்கிற சந்தர்ப்பத்துல அதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்க உங்களுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளுவீங்க. ரைட்? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்புட்டா வரும். உள்வாங்கி எடுக்க. அதுதான் சொல்லுவோம் இன்புட்ன்னு சொல்லி. இப்படியே நம்ம எல்லாத்தையும் இன்புட்டா எடுத்து உள்வாங்கி வச்சுட்டு அப்படியே இருந்தா சரியா? நோ. நோ, ரைட்? சோ நம்ம இதை என்ன செய்யணும்? அவுட்புட்டா வெளியில கொண்டு வரணும். ஓகேவா? சோ இதை நம்ம அவுட்புட்டா வெளியில கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? அதுவும் வந்து 2 டைப்ஸா கொண்டு வரலாம். ஓகே, ஒன்று வந்து ரைட்டிங். ஓகே, சோ இதுல ஒரு சின்ன பை மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. இங்க லிசனிங் வராது. ஓகே, சிம்பிள்ல போடுறேன். ஓகே, சோ ஒன்று வந்து என்ன, ரைட்டிங். அதே மாதிரி இன்னும் ஒன்று வந்து ஸ்பீக்கிங். சோ ஒரு விஷயத்தை நீங்க லிசன் பண்ணிட்டீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், திங்க் அபவுட் இட். ஒரு படம் ஒன்று பாக்கீங்க, ஒரு மூவி ஒன்று பாக்கீங்க. ஓகே, அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து புதுசா ஒரு மூவி வந்துச்சு தானே, சோ அந்த மூவில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? எல்லாத்தையும் தெளிவா பேசுவீங்க, ரைட்? சோ பேசுவீங்க, அதை சொல்லுவான் ஸ்பீக்கிங். ஒரு விஷயத்த பார்த்து அதுல வந்த விஷயத்த கிரகிச்சு அதை நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட மொழி நடையில பேசுவீங்க. அதை சொல்லுவோம் ஸ்பீக். அண்ட் அதே மாதிரி ரைட்டிங்னு சொல்லக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த கேட்டு அல்லது அதை வாசிச்சு எழுதுறோம். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங் அல்லது சம்மரி ரைட்டிங். ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று எடுத்து அதை வாசிச்சுட்டு அதோட சுருக்கத்தை நம்ம எழுதுற, தமிழால சொல்லுவோம் சுருக்கி எழுதுதல்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து என்ன ரைட்டிங்குக்குள்ள கொண்டு வரலாம். நான் ஒரு ஃபுல்லா சொல்ல இல்ல, ஒன் பை ஒன்னா சும்மா நார்மலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுக்காக சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வந்து சொல்றேன். ஓகேவா? கிளியரா? ஸோ ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா ஒரு விஷயத்தை நம்ம இன்புட்டா எடுப்போம். இன்புட்டா எடுத்தத இன்புட்டோட வச்சுட்டு சும்மா இருக்காம அதை நம்ம வெளியில அவுட்புட்டா கொண்டு வரோம். கிளியர்? கிளியரா? ஓகே, எஸ். நவ் டிஸ்கஷன் டைம். ஓகே, இந்த டிஸ்கஷன் டைம்ல நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து உங்களோட நேம சொல்லிட்டு, ஓகே, நீங்க மெயினா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஃபேஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க உங்களோட நேம், நீங்க எங்க இருந்து வாரீங்க, இங்கிலீஷால நீங்க ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ஓகே, அத பத்தி நீங்க என்னோட பேசலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ரெடின்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா நான் உங்கள அன்மியூட் பண்ணி அவங்களோட பேசுறேன். ஓகேவா? அவங்கள பத்தி நீங்க ஷேர் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை யார் யார் சொல்ல ரெடியோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் அவங்கள அன்மியூட் பண்ணி அவங்கள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்கிறேன். ஸோ நீங்க அதுக்கு பதில் பண்ணுங்க. ஹூ இஸ் ரெடி? எனிவன்? ரெடின்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஸோ நீங்க என்னென்ன உங்களை பத்தி சொல்லிட்டு தென் ஆஃப்டர் தட் நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எதிர்கொண்டிருக்கீங்க இங்கிலீஷ் இல்லாம அல்லது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சும் பேச இயலாம அதை பத்தி ஜஸ்ட் என்னோட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க பேசினாலே அவங்களோட பல ஆப்ஸ்டக்கிள்ஸை தாண்டி வந்ததா அர்த்தம். தடைகளை இப்பவே உடைச்சிட்டீங்கன்ற மாதிரி நான் நினைப்பேன். ஓகே, மிஸ்டர் இனாஸ். ஓகே, அன்மியூட் பண்ணுங்க, உங்களோட கேமரா ஆன் பண்ணுங்க. மிஸ்டர் இனாஸ். ஓகே, மிஸ் தீபா சொல்லுங்க. மேடம். சொல்லுங்க. முகமது, நான் இனாஸ் வந்து ஓகே, இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து என்னடா பட் ஸ்பீச் பண்றது என்ன விஷயம் இருக்குல்ல, அது அவங்க மற்ற ரெஸ்பாண்ட் பண்ணக்கலாம் அந்த விஷயம் எங்க டக்குன்னு புரியுது இல்லை. இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த கீவேர்டுகள் இருக்கிற கொஞ்சம் டிபிக்கலான வேர்டுகள் வந்து அது வந்து கொஞ்சம் கருத்து தமிழ் தெரியாத மாதிரி இருக்குது அந்த இஷ்யூ.
பட் ஃபுல்லா பேசுறதுக்கு அவ்வளவுத்துக்கும் இல்ல, கொஞ்சம் அவங்க என்ன சொல்றா வாராங்கிறத விளங்கி கொள்ளலாம். பட் புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றங்கிறது கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டிங் கொஞ்சம் கூட பிரிக்குது. அந்த ஓகே ஃபில் இன் தி பிளாங்க் மாயிட்டேன். ஸோ அது அங்கங்க இருக்கி அது கோர்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது டிரான்ஸ்லேட், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான். அதை ரிப்பீட் பண்ணி நோட்ஸ் எழுதுறது அந்த இஷ்யூ உண்டு. பட் இதை கொஞ்சம் கிளியர் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த டைம் கொடுக்கப்பட்டு. ஸோ இது மட்டும்தான். ஓகே இது ஒன்று தான் மேம் அது இஷ்யூ. அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ. இது பெரிய இஷ்யூ. யா ஓகே. நீங்க வந்து மெயினா என்ன செய்யணும்னு சொன்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அத பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம அத வழிக்கு கொண்டு வரணும். அண்ட் அதே மாதிரி vocabulary வேர்ட்ஸ் நீங்க புதுசு புதுசா லேர்ன் பண்ணணும். என்ன இஷ்யூ மேம்னா ஓ லெவல் டைம்ல இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த ஃபீல எடுத்ததுனால ஏ லெவல் அப்படி யூனிவர்சிட்டி ஃபீல் அப்படி அதே அந்த அப்படியோ வந்துட்டு அந்த கொஞ்சம் கஷ்டம் அறிக்கும் அது அடிக்கும். அது கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ நோட்ஸ் பாடங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்குமோ அதே ஒரு லாங்குவேஜ் பாடத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க எல்லாம் இருக்குது. ஸோ இது தனி என்ற மட்டும் இல்லை, சில ஸ்டூடெண்ட்ஸில் நானும் டீச் பண்றது அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறதால. பட் அது நோட்ஸ் ரீதியா செல்லக்கல ஓகே. பட் அதை வந்து இங்கிலீஷ் அதை செல்லக்கல அது பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையாங்கிற அந்த டைப் தான் இது. அது ரொம்ப கஷ்டம். ஓகே. சோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஏத்த வகையில நம்மள பிராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி புது புது vocabulary வேர்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு அதுக்கு ஏத்த வகையில அதை பேசணும். ஓகேவா? ஓகே மேம். சில வேர்ட்ஸுக்கு வந்து சிமிலரான வேர்ட்ஸ் இருக்கும். சொல்லுவோம் அத சினோனிம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒத்த கருத்து சொல்லுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழால. சில பேர் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு பேசலாம். பேசுற சந்தர்ப்பத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே விளங்காம இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா vocabularies படிக்கணும், அதை லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகணும். கொண்டு போகக்குள்ள உங்களுக்கு 100% தரவாக இயலும். ஓகே மேம். தேங்க்ஸ். மோர் ஓவர் பிராக்டிஸ் பண்ணணும். ஓ மேம். யா தேங்க்ஸ். ஓகே வெல்கம். அதன் தட் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. ஃபீல் ஃப்ரீ. பயப்பட தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்ல தான் போகும். அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. எஸ் மிஸ் தீபா சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா வாசிக்க இயலும். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மீனிங்கா விளங்கிக் கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில நேரம் கதைக்கும் போது சில வேர்ட் வரும், சில வேர்ட் அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீண்ட காலங்கள்ல சொல்றது அந்த வேர்ட்ஸ் அந்த மாதிரி டைம்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மத்தவங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் செய்யும் போது விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மீனிங் தெரியும், அதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு கூடுதலாக வரும். ஓகே. அதுக்கு பிராக்டிஸ் தான் பண்ணணும். என்ன சொன்னா இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் உங்களால வெறுது இல்லைன்னு சொன்னா அதுக்குரிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ரைட்? சோ அதுக்குரிய ஒரு என்வாயன்மெண்ட் இருந்திருக்காது. பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. சரிதானே? சோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பிராக்டிஸ கூட்டணும். எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்துல பிராக்டிஸ கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுல அவுட்புட்டை வந்து அதிகம் எடுக்க இயலும். ஓகே சொல்ற சிம்பிள் திங் தான். இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து மெயினா நம்ம செய்ய வேண்டியது புதுசா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை நமக்குள்ள எடுக்கணும். முதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டையுமே பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பேரலலா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து 100% சக்சஸ் ஆக இயலுமா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. எனி அதர்ஸ்? யாரும்? எஸ் ரஜிதா. மிஸ் ரஜிதா அன்மியூட். யா சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். யா வெரி குட் ஈவினிங். நான் ரஜிதா, நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஓகே.
அது என்னன்னா மிஸ், எனக்கு நான் O level A level எல்லாம் நல்ல தைரியமா நம்மளோட லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லி ஈஸியா தைரியம் முன்னுக்கு போய் எல்லா பிரசன்டேஷன் எது செஞ்சாலும் செய்வேன். ம்ஹும். பட் யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா அங்க உண்மையிலே மனசுல ஒரு பயம். இங்கிலீஷ் தானே, எனக்கு கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. ஓகே. அப்ப வராட்டி அவன் முன்னுக்கு போய் செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல என்னால முன்னுக்கு போக இயலாது. நான் உண்மையிலே பெண்ணுக்கு தந்துடுவேன். அந்த இடத்துல உண்மையா நம்ம ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் விளக்குற மாதிரி தெரியாது, என்ன மனசு கஷ்டமா இருக்கும். ஓகே. அதான் அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்தாலதான் நான் முன்னுக்கு போகாம பின்னுக்கு வரன்ற ஒரு ஏக்கம் தான். இந்த ப்ரொனன்சியேஷன் கிளியர் ஆயினும் ஓகே மிஸ், ரைட்டிங் ஸ்பீக்கிங் பாரது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் என்னால ஏலும். ஆனா அது முன்னுக்கு போய் சொல்றதுக்கு பயம். என்னன்னு சொன்னா நம்ம சொல்ற ஸ்பெல்லிங் மிஸ் ஆயிருமோ, ப்ரொனன்சியேஷன் தப்பாயிருமோ. அதான் நீங்க ஏற்கனவே சொன்ன மத்தாக்கள் பார்த்து நம்மள சிரிச்சிருவாங்களோ. அதான் ஒரு ஹை லெவல் இங்கிலீஷ் தெரியலாடி அவரேஜ் லெவல் என்னால செய்யலும். ஆனா என்ன முன்னுக்கு போய் சொல்ல ஒரு பயம். ப்ரொனன்சியேஷன் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நம்ம சொல்றத மத்தாக்கள் விளங்கி எடுக்காம போயிடுவாங்களோ, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான். ஓகே, நான் அதுக்கும் ரெமெடி சொல்லிட்டேன், ரைட்? ஸோ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ஒவ்வொரு வேர்டுலையும் நீங்க தேடி தேடி அதுக்கேற்ற எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமான ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கும் தானே, ரைட்? கஷ்டமான வேர்ட்ஸ்கள் இருக்கும்ல, உங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலாம அந்த வேர்ட்ஸோட எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி தேடி எடுக்கணும். எடுத்து அதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது நான் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணுங்கிற எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் நம்ம கிளாஸஸ்ல சொல்லி தருவேன், ஓகே? ஈவன் ஒரு vocabulary வேர்டை 100% அவங்களால மறக்க இயலாம இருக்கிறதுக்கும் ஐடியா சொல்லி தருவேன். அதுக்கெல்லாம் டிப்ஸ் இருக்கு, ஓகேவா? இப்ப நம்ம சும்மா சொல்ல போனா கூகுள்ல சர்ச் பண்ணினா பல ஐ திங்க் ஒரு more than 5000 வேர்ட்ஸுக்கு மேல vocabulary வேர்ட்ஸ் எடுக்க இயலும், ரைட்? பட் அதை எப்படி மெமரைஸ் பண்ற, எப்படி லைஃப் லாங் வச்சுக்கிற? அதுல டெக்னிக் யாருமே சொல்லி தர மாட்டாங்க, உண்மைதானே? யா, பட் அது எல்லாமே உங்களுக்கு நாங்க கட்டாயம் சொல்லி தருவேன். அண்ட் இது உங்களோட மெயினான ப்ராப்ளம் வந்து ப்ரொனன்சியேஷனால தான் நீங்க டவுன் ஆகுறீங்க, விளங்கிட்டா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், அதே மாதிரி உங்களுக்கு அதுல கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலாம நீங்க டவுன் ஆகுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அதை மெனக்கட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, நான் சொன்ன மாதிரி, ரைட்? எல்லாருக்குமே எல்லாம் தெரிய முடியல தானே, அப்படித்தானே ரஜிதா? சோ நம்ம அவங்கள பார்த்து நம்ம கவலைப்பட போறது இல்ல, அவங்கள பார்த்து நீங்க கணக்கெடுக்கவும் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் எப்படியோ அதே மாதிரி முதல் பேசுங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே மிஸ், கட்டாயம். Thank you so much. ஓகே, வெல்கம். ஸோ டோன்ட் வரி, நம்ம இன்ஷால்லா கிளாஸ்ல வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தாரேன், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அதுக்குரிய கேரண்டி தருவேன். நீங்க என்னோட சேர்ந்து நான் சொல்ற மாதிரி செய்றீங்கன்னு சொன்னா 100% உங்களால சக்சஸ் ஆக இயலும், ஓகே? ஓகே மிஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் மிஸ் ஃபர்சானா, அன்மியூட். அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ். வலைக்கும் அஸ்ஸலாம். எனக்கு இங்கிலீஷ் பேச இயலும், ஆனா ஓகே. இங்கிலீஷ் வாசிக்க கொஞ்சம் இயலும், அத எழுதுறதுக்கு சரியா கஷ்டப்படுவேன். நான் இப்ப ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் போறதுக்கு இயலாம இருக்குது. இதெல்லாம் ஓகே. எனக்கு வெக்கம் இல்ல படிக்கிறதுக்கு, எனக்கு எப்படி சரி படிக்க வேணும்னு. அத நான் சொல்லிட்டேன், ஏஜ் லிமிட்ங்கிறது ஒரு இஷ்யூவே இல்ல, ஓகேவா? படிக்கலாம் நம்ம. யாருக்கும் இது இல்ல, ஏஜும் பாக்குறே இல்ல, எனக்கு படிக்கத்தான் வேணும். ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் கிடைக்குது, போவே எல்லாமே இருக்குது, படிச்சுட்டே போவோம். ஓகே, உங்களுக்கு வந்து சொல்ற ஒரே ஒரு டிப் வந்து என்னன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா தான் எழுதணுங்கிறது இல்ல. எழுதுறதுக்கோ அல்லது பேசுறதுக்கோ இங்கிலீஷ்ல எல்லாமே தெரியணுங்கிற ஒரு நாலேஜ் தேவை இல்லை, ஓகேவா? அதுக்குன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் இருக்கு, டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை நீங்க தரவு பண்ணி அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னு சொன்னா அவங்களால அதை ஃபுல்லாவே படிக்க இயலும், விளங்கிட்டா? சோ நீங்க வரி பண்ண வேணாம், அதுக்குரிய கைடன்ஸ் வந்து நம்ம 1 by 1 கிளாஸஸ்ல சொல்லி தருவேன், ஓகே? இப்ப இதுலயே எல்லாத்தையுமே பார்க்கலாம். சோ அதால இந்த கிளாஸ் வந்து நான் எல்லாமே சொல்லல, பட் அவங்களுக்கு நான் கிளாஸஸ் வைஸா
ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸா போகும். ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா தரவான ஐடியா சொல்லி தருவேன். ஓகே, ஸோ அதுல வந்து நம்ம ஓவராலா எல்லா விஷயத்தையுமே தெளிவா 1 by 1 பார்ப்போம். ரைட். பட் 100% நீங்க எனக்கு மேல ட்ரஸ்ட் வைக்கணும். அண்ட் அதே போல நீங்க என்னோட நான் சொல்ற ஃபார்மட்ல படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா ஷுவரா அவங்களால 100% சக்சஸ் ஆக இயலும். ஓகேவா? ஓகே மிஸ், தேங்க் யூ. ஓகே, வெல்கம். நெக்ஸ்ட் who is ready? anyone? யாரும் ரெடியா இருக்கீங்களா? ஹலோ மிஸ். எஸ், அப்துல்லா நான். ஓகே சொல்லுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும், பேசலாம், டிப்ளோமெல்லாம் பேசலாம். ஆனா வாசிக்கிறது அந்த ஏ வாரத்துல ஈ வரும், ஏட சவுண்ட், அந்த அந்த இதுகள் கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்குது. எழுதுறதும் கொஞ்சம் இதாகிக்குது. ஓகே, வாசிக்கிறது ப்ராப்ளம்னு சொன்னா மெயினா வந்து உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன்ல தான் ப்ராப்ளம் வருது, அப்படித்தானே? ஓகே, நார்மலா சின்ன 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 வேர்ட்ஸ் வாசிக்கலாம். பெரிய 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 வேர்ட்ஸ் அந்த பந்தி அதுகள் கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாகிக்குது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இப்ப வீட்ல இருக்கிற டைம் தான் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு தானே, சண்டே அப்சர்வர்ஸ் சொல்லலாம் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் எடுத்து நீங்க என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் கூட்டியோ அல்லது வாட் எவர் நம்ம அந்த ப்ரொனன்சியேஷன் பழகும் வர நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்னன்னா, நம்ம உண்மையை சொல்ல போனா இது ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ், ரைட்? ஸோ லாங்குவேஜ்ங்கிறதால நம்ம வந்து ப்ராக்டிஸாலையும் இன்னொரு ஆளோட நம்ம கம்யூனிகேட் பண்றதாலையும் தான் இதை டெவலப் பண்ணலாம். விளங்கிட்டா? நான் உங்களோட பேசுறேன், நீங்க என்னோட பேசுறீங்கன்னு சொன்னா டெவலப் பண்ணலாம். இது ஒரு ஃபார்மேட். அதே மாதிரி நம்ம தனியே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 2 ஃபார்மேட்டாலையும் தான் இங்கிலீஷை மெயினா டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸஸ்ல அதுக்குரிய டெக்னிக் சொல்லி தருவேன். ஸோ அதை வச்சு நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகே, கிளியர்? ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? எனி அதர்ஸ்? வேற யாருக்கும் எதுவும் சொல்ல இருக்கா? அதாவது இன்றைய கிளாஸ்ல வந்து மெயினா அவங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்க தான் சொல்லணும். ஸோ நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, சொல்லாம நான் கண்டுபிடிக்க இயலாதே. ஸோ நீங்க அன்மியூட் பண்ணி பேசினா தான் எனக்கு தெரியும் அவங்களோட இஷ்யூஸ். எனி அதர்ஸ்? யாரும் சொல்ல இருக்கீங்களா? நோ ஒன். ஓகே, ஸோ ஃபர்தர் அவங்களுக்கு டிஸ்கஷன் டைம் தருவேன். ஸோ அந்த டைம்லையும் நீங்க பேசலாம். ஸோ இது வந்து நம்மளோட கிளாஸுக்குள்ள ரிலேட்டடா வர டிஸ்கஷன். ஓகே, ஸோ டிஸ்கஷன் பார்ட் அது ஓவராலா முடிஞ்சு. ஓகே, ஸோ நவ் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் அவர் செஷன். ஸோ இதுல உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் மேலதிகமான பல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கேன். அதாவது நம்ம கிளாஸஸ் டைம் டேபிள் அண்ட் அதே மாதிரி நீங்க யாருக்கிட்ட இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபர்தரா இதுக்கப்புறம் தான் நான் கதைக்க போறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்து கிளாஸ்ல கன்சென்ட்ரேட் பண்ணி இருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒய் ஸ்டடீஸ் அகாடமி. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இஆர்ஓசியால ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகே, அதே மாதிரி சிபிடி யூகே ரெகக்னைஸ்ட், அதாவது எங்களோட கம்பெனி வந்துட்டு யூகேல உள்ள சிபிடிஆல ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு பாடி. அதே மாதிரி குவாலிஃபைடு லெக்சர் பேனல், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உடைய குவாலிஃபைடான லெக்சர் பேனல் தான் எங்களோட சைட்ல காணப்படுகிறது. ஸோ ஒவ்வொருவருடைய நிலையையும் ஈஸியா புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற வகையில் அவங்களுக்குரிய கரெக்டான கைடன்ஸோட அவங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி எனி மீடியா, லைவ், வாட்ஸ்அப், டெலிகிராம், கால், எனி மீடியாவில் நாங்க அவைலபிளா இருக்கோம்.
நாங்க எல்லா வகையான சோஷியல் மீடியாஸ்லயும் ஆக்டிவ்ல இருக்க. அதாவது லைவா இருக்கட்டும். ஓகே, நீங்க லைவ் கிளாஸஸுக்கும் வரலாம், லைவா எங்களை வந்து மீட் பண்ணியும் மேலும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸா இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸும் அவைலபிள். அதாவது வாட்ஸ்அப் கால்ஸ், அதே மாதிரி நார்மல் கால்ஸ் எல்லாத்துலயும் வந்து நீங்க எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா கனெக்டா இருக்கலாம். அதே போல ஆக்டிவ்ல இருக்க இயலும். அதோட எங்க சைட்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதே மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு, அண்ட் அதே போல வாட்ஸ்அப் சேனல்ஸும் இருக்கு. ஸோ நீங்க அதிலையும் விசிட் பண்ணி அதிலையும் நீங்க ஃபாலோ பண்றதன் ஊடாக மேலதிகமாக உங்களுக்கு எங்களோட சைட்ல நடக்கக்கூடிய பல வகையான கோர்சஸ் ரிலேட்டடான ஃப்ரீ வெபினார்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள இயலுமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அதாவது 0 நாலேஜ்ல இருக்கிறவங்களையும் கூட ஃபுல்லா கைட் பண்ணி அவங்களுக்கான 100% நாலேஜை கிடைக்கக்கூடிய மாதிரி ஃபுல் சப்போர்ட்டும் செய்து தருவோம். அண்ட் அதோட ஃபியூச்சர்ல நல்ல கெரியர்ல ஒர்க் பண்ணக்கூடிய வகையிலையும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கான எடியூகேஷன் ரீதியான பெஸ்ட் வே கைடன்ஸும் வந்து ஃபுல்லா நாங்க ட்ரைனிங் செய்து தருவோம். அதாவது நாங்க உங்களுக்கு ஃபுல்லாவே கைடன்ஸ் தருவோம். ஸோ அதை வச்சு நீங்க அதுக்கு மேலதிகமான விஷயங்களை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ல எனி இஷ்யூஸா இருக்கட்டும், ஓகே, எந்த வகையான ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் ஃபுல் சொல்யூஷனையும் எங்களோட ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும் போது எங்களோட சைட்ல ஒரு ஹெல்ப்லைன் அவங்களுக்கு கூட இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கிளாஸஸ் முடியும் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஈவன் அவங்களோட மைக்கை அன்மியூட் பண்றதுல இருந்து அவங்களுக்கு தேவையான என்ன ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே எங்களோட சைட்ல இருந்து ஹெல்ப்லைன்ல இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே போல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்பெஷல் கேர் பண்ணப்படும். ஸோ எங்களோட ஹெல்ப்லைன் மூலமாக நீங்க எல்லா வகையான பெனிஃபிட்ஸ்களையும் பெற்றுக்கொள்ள இயலும். ஸோ நீங்க ஒர்ரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி 100% கெரியர் பேஸ்ட் அண்ட் கேரண்டீட். அதாவது 100% உங்களுக்கான ப்ரொஃபஷனலுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டும் அதே போல ட்ரைனிங்கும் வந்து எங்களால செய்து தர இயலும். ஸோ உங்களுக்கான தொழில் வாய்ப்புகளின் போது உங்களுக்கு ட்ரைனிங் லெட்டர்ஸ் அண்ட் கேரண்டீடும் நாங்க வந்து உங்களுக்கு செய்து தருவோம். பேசிக்ல இருந்தே ஃபுல்லாவே நாங்க உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸ் தருவோம். ஓகே, ஸோ அதுக்குரிய கைடன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டும் நாங்க தருவோம். அதே போல இண்டஸ்ட்ரியல் அப்டேட்ஸ். அதாவது இதுல வந்துட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புதுசான நியூ அப்டேட்ஸ், அதே மாதிரி கரண்ட்லி அறிமுகமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இப்போ டெக்னாலஜி வைஸ் தான் எவ்வளோ விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அதுக்குரிய சின்ன டிப்ஸ் விஷயங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே போல லைஃப் டைம் அட்வைசரி அண்ட் சப்போர்ட்ஸ். அதாவது நீங்க கோர்ஸை கண்டினியூ பண்ணும் போதும் சரி, அல்லது கோர்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகும் சரி, நீங்க வந்து எங்களோட இருக்கீங்கன்னு சொன்னா, ஓகே, எங்களோட கண்டெக்ட்ல இருப்பீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல நாங்க வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்ஸிலும் டவுட்ஸ் கிளியரிங்கா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஹெல்ப்ல வந்து உங்களுக்கு சின்ன இங்கிலீஷ்ல ஏதாச்சும் லெட்டர் ரைட்டிங்கோ சம்திங் அந்த மாதிரி ஹெல்ப்லாம் இருக்கட்டும், ஏதாச்சும் நாங்க உங்களுக்கு வந்து லைஃப் டைம்ல சப்போர்ட்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்களோட 100% சப்போர்ட்டை தந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்ஸ் அண்ட் அட்வைசரியும் எங்களோட சைடால உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். அதாவது டிஜிட்டல் சைட்ஸ்ல இருக்கிற அனைத்து சர்வீசஸும் சப்போர்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி லிமிட்டிங் சீட்ஸ் ஃபார் ஈச் பேட்சஸ் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி. அதாவது ஒரு பெட்ஜுக்கு குறிப்பிட்ட அளவிலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் எடுப்போம். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது ஒவ்வொருத்தரங்களையும் இண்டிவிஜுவலா கேர் பண்றதுல வந்து இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதால ஒரு பெட்ஜுக்கு வந்து லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். அப்பதான் எல்லாருக்கும் 100% நாலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் அவங்களோட சக்சஸையும் நாங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ அதால ஒவ்வொருத்தங்களுக்கு மேத்த மாதிரி தான் இருக்கணும். அதால வந்து நாங்கள் குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் தான் பெட்ஜுக்கு எடுப்போம்.
அடுத்தது சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வெரிஃபைட் இன்டர்நேஷனலி. உங்களுக்கான கோர்சஸை நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்களே வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல கோர்ஸ் ஃப்ளோ அண்ட் LMS எக்ஸஸ். சிறந்த கோர்ஸ் ஃப்ளோவும், அதாவது கோர்ஸ் கண்டென்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ல இருந்து முறையா அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையில வந்து கோர்ஸ் ஃப்ளோ வந்து பண்ணப்படும். அதோட நீங்க படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் LMS எக்ஸஸ் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ LMS எக்ஸஸ் சொன்னா என்னன்னு சொல்லி நான் மற்ற ஸ்லைட்ல வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் திங் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸும் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸாகத்தான் இருக்கும். ஸோ பேசிக்கா இது ஒரு லாங்குவேஜ் கோர்ஸுங்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலா இருக்கும். தியரியும் தருவோம். ஓகே, அதாவது வெறும்னே நாம ஒரு விஷயத்த படிச்சு கொள்றதை விட ப்ராக்டிக்கல் ரீதியாக நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து மிச்சம் நல்லாவே நம்மளோட மனதுல வந்து பதியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க ப்ராக்டிக்கல் ரீதியாக உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் திங், ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயத்துல தனிப்படையான டவுட்ஸும் அதே மாதிரி தேவைகளும் இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் லெவல்ஸ்ல இருந்து படிக்கிற விரும்புவங்களும் இருப்பாங்க. அப்படியானவர்களுக்கு எங்களோட சைடால ஸ்பெஷல் ட்ரைனிங் செய்து தருவோம். ஸோ ஒரு லெசன்ல உங்களுக்கு ஏதும் சரி டவுட்ஸ் இருக்குமானா அந்த டவுட்ஸையும் ஃபுல்லாவே கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி ஃபுல் சப்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸும் நாங்க உங்களுக்கு செய்து தருவோம். ஸோ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாகவும், அதர் பிளேயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஆன்சைட்ல என்னோட அகாடமிக்கை விசிட் பண்ணி நீங்க வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்ளலாம். பட் அதுக்கு முதல் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஹாட்லைன் நம்பர்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைனிங் லெட்டர்ஸ் ஃபார் இன்டர்ன்ஷிப். அதாவது இன்டர்ன்ஷிப் செய்யறவங்களுக்குரிய ட்ரைனிங் லெட்டர்ஸும் நாங்களே வழங்குவோம். அதோட அவர்களுக்கான ப்ரொஃபஷனல் கோலுக்குரிய ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் கோலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரைனிங்கும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஜப்புக்கு போகிற டைம்ல வந்து ஈஸியாக இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையிலான ஃபுல் சப்போர்ட்ஸும் அதுக்குரிய ட்ரைனிங்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஓகே, ஸோ இதால தான் நாங்கள் சொல்கிறோம் எதுக்காக நீங்கள் எங்களோட ஸ்டடீஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் திங், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி. ஓகே, ஸோ அதுல எந்தெந்த வகையில நாங்க உங்களுக்கு ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அன்மியூட் எனி டைம். முதல் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த செஷன்ல வந்து நான் எல்லாருக்கும் அன்மியூட் ஆப்ஷன் தர இல்லை. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு மாத்திரம்தான் அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தந்திருந்தேன். காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ். ஸோ எல்லாரும் வந்து பேச இயலாது. ஸோ உங்களுக்கு தேவையான பேசணும்னு விரும்புறவங்க அன்மியூட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணி பேச இயலும். ஓகே, ஸோ பட் அவங்களோட கிளாஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இது வந்து ஜூமோடாக லைவ் செஷன்ல தானே நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அட்டென்ட் பண்ற டைம்ல ஒன் டைம்லயே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் எனி டைம் அன்மியூட் பண்ணி இன்ஸ்ட்ரக்டருடன் டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் நீங்க வந்து அந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அண்டே கிளாஸுக்குரிய டவுட்டை நீங்க அண்டைக்கு கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா நீங்க டவுட்ஸை கிளியர் பண்ணாம அந்த டவுட்டோட நீங்க போகக்கூடாது. ஸோ அதுல நாங்க 100% கேர் எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து அரேஞ்சிங் எக்ஸ்ட்ரா செஷன் கிளாஸஸ் இஃப் நீடட். ஸோ உங்களுக்கு மேலதிகமா ஏதாச்சும் கிளாஸ் தேவைன்னு சொன்னா அதை நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ அது எப்படின்னு சொன்னா ஏர்லியாக நடந்த செஷன்ல, ஓகே, ஸோ இன்றைக்கு நடந்த செஷன் ஆயிருக்கட்டும், இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நடந்த செஷன். ஸோ ஓகே, ஏர்லியாகவே நடந்த செஷன்ல நீங்க படிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு எதுவும் சரி டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க இண்டிவிஜுவலாக கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஹெல்ப்லைனை கண்டெக்ட் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செஷன் அரேஞ்ச் பண்ணி அந்த செஷன்லயே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்டருடன் அல்லது ஹெல்பிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி செஷன் ரெக்கார்டிங்ஸ், ஒவ்வொரு செஷன்ஸ்
ஒவ்வொரு செஷன்ஸாலும் ஒவ்வொரு செஷன்களும் முடிய உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து வித்தின் 5 hours அல்லது 8 hoursக்குள்ள உங்களோட இமெயில் கூட டிரைவ்ல அப்லோட் ஆகிரும். ஸோ நீங்க அதையும் பார்த்துட்டு வரலாம். எப்படியுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு அந்த செஷன் எல்லாமே அப்டேட் ஆகிரும். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்ப ஒரு ஆளுக்கு இப்ப நம்ம லைவா படிச்ச விஷயம் தெளிவா இருக்கும், பட் சில டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த செஷனை திரும்ப பார்த்தா நல்லாம்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க திரும்ப ஒரு தரம் பார்த்துட்டு வர டைம்ல அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ற டைம்ல உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த ஆல்ரெடி இருக்கிற செஷன்ஸ் வந்து தெளிவா இருக்கும். ஸோ அதால வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுலயும் ஃபர்தர் அவங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்லயே வந்து கிளியர் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படிக்கிறதால அவங்களுக்கு நல்லா நாலேஜ் ஏர்ன் பண்றதாகவும் இருக்கும், அதையோட மறக்காமலும் இருக்கும். ஸோ அதால ஒன்ஸ் நீங்க கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல்ல அந்த ரெக்கார்டிங்ஸை மேக்சிமம் ஒரு 2 தரம் பார்த்துட்டு வாங்க. தட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் திங், கம்ஃபர்டபுள் டைம் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி கிளாஸ் டைம் ஷெட்யூல்ஸ் வந்து மேனேஜ்மெண்டால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றவங்க இருக்கீங்க, அதே மாதிரி ஸ்டடி பண்றவங்க இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்றவங்க இருப்பீங்க, மோரோவர் ஃபாரின்ல இருந்து கூட கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கன்ஸ்டன்டான ஒரு ஃபிக்ஸ்டான நல்ல ஒரு கிளாஸ் டைம் டேபிள் தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திங், வீக்லி இவல்யூவேஷன் ஃபாலோ அப். ஸோ கோர்ஸ் ஜாயின் ஆனதுல இருந்து வீக்லி 1 day சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் எங்களோட ஹெல்ப்லைனால அவங்கள கண்டெக்ட் பண்ணி கிளாஸஸ் ரிலேட்டடா பேசுவாங்க. ஸோ உங்களோட அட்டெண்டன்ஸ் பாருப்படும். ஸோ உங்களோட நீங்க ரெக்கார்டிங் பார்த்தீங்களா, அல்லது உங்களுக்கு எதுவும் ஃபர்தரா இஷ்யூஸ் இருக்கா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா, உங்களுக்கு நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா, கைடன்ஸ் பண்ணணுமா, எல்லா விஷயத்துமே வந்து 1 by 1 உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டு எடுத்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஏற்ற மாதிரி அதுக்குரிய ரிக்குவயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் தருவாங்க. ஸோ உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு அவங்க 100% சப்போர்ட் தருவாங்க. இதே போல எங்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்குள்ள ஒருத்தரா நீங்க மாறிடுவீங்க. அதுல 100% நாங்க வந்து உங்களுக்கு அந்த 100% அதுக்கு நாங்க கேரண்டி பண்ணுவோம். நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாங்க உதவி செய்வோம். நாங்க சொல்ற விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் திங், லெசன் சம்மரி. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் படிச்சோமோ அண்ட் அதுக்கான ஃபுல் சம்மரியும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி LMS சிஸ்டம் ஒன்று காணப்படும். ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு கிளாஸ்ல படிச்ச மெயின் டாபிக், அதுல படிச்ச விடயங்கள், ஈவன் அதுக்குரிய ரெக்கார்டிங் லிங்க்கும் வந்து எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி காணப்படும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதே மாதிரி PDFs எல்லாமே அதுல இருக்கும். ஸோ நீங்க 1 by 1 அதை ரிஃபர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங், IT அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும் போது உங்களுக்கு எதுவும் சரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், IT ரிலேட்டடான இஷ்யூஸ் வரலாம், ஜூம்ல செட்டிங்ஸ் தெரியாம இருக்கலாம், பேக்ரவுண்ட் பிளர் பண்ண தெரியாம இருக்கலாம், ஜூம்ல கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற வர டைம்ல சின்ன இஷ்யூஸ்கள் வரலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஜூமை இன்ஸ்டால் பண்ண தெரியாம இருக்கலாம், ஜைங் அப் பண்ண தெரியாம இருக்கலாம், ஜைங்கிங் பண்றேன் ஸோ லாகிங் பண்றேன்னு சொல்லுவோம், லாகிங் பண்ண தெரியாம இருக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாம இருக்கலாம், ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி ஹெட்செட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ், அப்படி இந்த சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வரும், ஸ்கிரீன் ஷேர் பண்ற இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வர சந்தர்ப்பத்துல அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எங்களோட சைடால இருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தருவோம். ஓகே, ஸோ மோரோவரா சொல்ல போனா ஜூம்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ற டைம்ல செய்ய வேண்டிய விடயங்கள், அதே போல மீட்டிங் ஆன்லைன்ல செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாமே சொல்லி தருவோம். மேலதிகமா டெக்னாலஜி வைஸ்ல வந்து IT ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நார்மலா நாங்க சொல்லி தருவோம். ஓகே, நெக்ஸ்ட் திங், டயக்னோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியே அவங்கள கேர் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி, என்னென்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்நோக்குறீங்கன்னு சொல்லி கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்றா போல ஃபுல் சப்போர்ட்ஸும் எங்களோட சைட்ல இருந்து செய்து தரப்படும். அதே மாதிரி
ஓகே. அதே போல டெய்லி கிளாஸ் ரிமைண்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்குரிய ரிமைண்டர்ஸும் வந்து இப்போ உங்களுக்கு வீக்லயும் ரிமைண்டர்ஸ் வரும். ஸோ இந்த வீக்ல வந்து இத்தனை கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கு, 2 கிளாஸஸ்ன்னு சொன்னா 2 கிளாஸஸ் இருக்கு, அல்லது 3 கிளாஸஸ்ன்னு சொன்னா 3 கிளாஸஸ் இருக்கு இந்த வீக்ல, எப்ப இருக்கு, எத்தனை மணிக்கு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ரிமைண்டர்ஸா வரும். அதே போல இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், எஸ்எம்எஸ் மூலம் வரும், வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் வரும், லிங்க் வரும், கால் வரும். ஈவன் உங்களுக்கு கால் பண்ணி நாங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க ஹெல்ப்லைன்ல சொல்லி இருந்தா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ற விதமா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா ரிமைண்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க தருவோம். ஸோ நீங்களே கிளாஸ் இருக்கு இல்லையான்னு சொல்லி மறக்க மாட்டீங்க. மறந்தீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய ரிமைண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல பெட்ச் குரூப்பிங் டு மேனேஜ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பெட்ச். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்ல இருந்து அவரேஜ் லெவல் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ as I said ஆல்ரெடி, இண்டிவிஜுவலா உங்க ஒவ்வொருவரையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏத்தா போல, ஓகே, பேசிக் தெரியாதவர்களுக்கு பேசிக்ல இருந்தும், அவரேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அவரேஜ்ல இருந்தும், ஃபைனலா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி ப்ரொஃபஷனலா வரக்கூடிய வகையில, ஓகே, அவங்கள நாங்க கைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அட்வான்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசை, பட் பேசிக் தெரியா என்றாலும் அவங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், பேசிக் குரூப்ல ஆட் பண்ணி பேசிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸுக்குள்ள கொண்டு வந்து அட்வான்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாவே நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கைட் பண்ணி அவங்கள கொண்டு வருவோம். ஸோ அதுக்காகத்தான் மெயினா இந்த பேட்ச் குரூப்பிங் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 டைப்ஸா இந்த கோர்ஸ் வந்து போகும். ஸோ அதால வந்து எல்லாமே தரவா கொண்டு போற மாதிரி கொண்டு போகும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் திங், once again I'm repeating this one. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து ஏர்லியா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஃப்ரீயா டிப்ளமா இன் ஐடி எசென்ஷியல், அதாவது ஐடி நம்ம நார்மலா சொல்ல போனா ஐடி கோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிப்ளமா இன் ஐடி எசென்ஷியல் கோர்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க இதுலயும் வந்து என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ள ஏழுமா இருக்கும். அது வந்து ஏர்லியா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ ஓவராலா எனக்கு வந்து செட்ஸ்லேயே மெசேஜஸ் வருது. ஸோ யாரை கண்டெக்ட் பண்ணணும் அண்ட் அதே போல பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரிலாம் வருது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து எங்களோட கன்சல்டன்ட் மிஸ் அதீனா மிஸ் நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. 070 12 12 125. ஸோ நீங்க உடனடியா இவங்கள கண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஃபர்தரான கிளாஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கிளாஸ் டைம் டேபிள் டீட்டெயில்ஸ், ஓகே, ஸோ என்ன மாதிரி குரூப்பிங் நடக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்க அவங்ககிட்ட கேட்டு நீங்க என்ன செய்யலாம், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா ஐடி கோர்ஸும் கிடைக்கும். ஓகே, டிப்ளமா இன் ஐடி கோர்ஸ். ஸோ அது வந்து எங்களோட சைட்ல எல்லாரும் பே பண்ணி படிக்கிற கோர்சஸ் தான். ஸோ அந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதால நாங்க உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பேசிக் ஐடியும் பெற்றுக்கொள்ள இயலும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா உடனடியா மிஸ் அதீனா மிஸ் கண்டெக்ட் பண்ணுங்க. 070 12 12 125. ஸோ இவங்களை நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ள இயலும். ஸோ இது தேவையானவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அவனோட கிளாஸுக்குரிய க்ளோசிங் டேட், ஓகே, ஸோ இதுக்குள்ளதான் நீங்க ஜூலை 20க்குள்ள பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க இன்ஷால்லா அவங்களுக்கு வந்து டிப்ளமா இன் ஐடி எசென்ஷியல் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண இருக்கோம். ஸோ உடனடியாக வந்து நீங்க என்ன செய்யலாம், அதீனா மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணி நீங்க வந்து பெற்றுக்கொள்ள இயலுமா இருக்கும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாம் ஓகே. கிளாஸஸ் டைம் ஷெடியூல் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ கிளாஸஸ் டைம் ஷெடியூல் வந்து ஆக்சுவலா மண்டே, வெனிஸ்டே, சாட்டர்டே, ஸோ 8 PM நடக்கும். இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் டிப்ளமா இன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க பேசிக்ல ஜாயின் பண்ணி பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டிப்ளமா படிக்க இயலும். அப்படி இல்லையா ரெண்டுமே நீங்க பெரலலா கொண்டு போறேன்னா ரெண்டுமே நீங்க பெரலலா கொண்டு போக இயலும். ஓகே, பட்
பெட்டர் நீங்க நல்லா படிக்கணும்னு சொன்னா பேசிக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் போனீங்கன்னு சொன்னா பெர்ஃபெக்டா தரவா கிளியர் ஆகி எழுமா இருக்கும். ஸோ அதுக்குரிய ஃபர்தரான டைம் ஷெடியூல்ஸ் என்ன இருக்கு. ஸோ இதையும் நீங்க ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபர்தரா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் டிப்ளமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மண்டே, வெனிஸ்டே, சாட்டர்டே 8 PM. அதே போல ப்ரொஃபஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டியூஸ்டே, தேர்ஸ்டே 8 PM. ஸோ ஓவராலா மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும். ஸோ இதுக்குரிய ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கிளாஸ் சம்பந்தமான இந்த கிளாஸ் டைம் ஷெடியூல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், இதுல ஏதும் டைம் ஷெடியூல் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் பர்சனலான்னு சொன்னா அது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்தரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதினா மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணி, ஓகே இன்னைக்கு நம்பர் அவங்களோட அதினா மிஸ்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்களோட கழிச்சுக்கொள்ள இயலும். ஓகே ஸோ உங்களுக்கு செட்ஸ்லேயும் வந்து அதினா மிஸ்ற நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதையும் கண்டெக்ட் பண்ணி கழிச்சுக்கொள்ள இயலும். ஓகே ஓகே நவ் த ஃபைனல் டிஸ்கஷன் டைம். உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் கொஸ்டின்ஸ் அல்லது டவுட்ஸ் ஏதாச்சும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் raise your hands, we will unmute, then you can ask your questions. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் கேட்கணும் எனக்கிட்டன்னு சொன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1 by 1 நான் அன்மியூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னோட பேச இயலும். கொஞ்சம் குவிக் பண்ணுங்க, டைம் இஸ் ரன்னிங் அவுட். யாருக்கும் ஏதும் சரி டவுட்ஸ் இருக்கா? யூ கேன் ஆஸ்க், ஃபீல் ஃப்ரீ, நோ இஷ்யூஸ். ஏதும் டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, 1 by 1 அன்மியூட் பண்றேன், நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா செஷனை எண்ட் பண்ணுவோம். எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் சொல்ல விரும்பினாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச இயலும். Nothing? Okay, so that's it for today. So inshallah இன்னும் ஒரு செஷன்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். அதுவரை so I'm leaving. So good night and have a great day to you all. Assalamu alaikum and good night all. Have a great day. Good night.